இந்த இரட்டை இலையை எப்படியெல்லாம் ஏளனம் செய்தார்கள். கலைஞர் தெரு தெருவாக திண்டுக்கல்லில் போய் என்ன சொன்னார்? உங்கள் ஓட்டு தமிழனுக்கா இல்லை அந்நியனுக்கா என்று கேட்டார். எம்ஜிஆருடைய முகத்தை காட்டினாலே தொகுதியில் 30,000 வாக்குகள் தானாக வந்து விழும் என்று அண்ணா சொன்னாரு. அப்பொழுது அந்நியராக தெரியவில்லையா? உங்களை முதல்வராக்குவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்ற பொழுது மலையாளியாக தெரியவில்லையா? ஆட்சியிலும் கலைஞரை உட்கார வைத்து கட்சியின் தலைவராகவும் கலைஞர் இருப்பதற்கான ஆதரவு கரத்தை நீட்டியவர் எம்ஜிஆர். அப்பொழுது அவர் மலையாளியாக தெரியவில்லையா? அந்நியனாக தெரியவில்லையா? அதுதான் கலைஞருடைய குணாம்சம். என்னடா நாம் வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம் என்று பேசினாலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு எல்லாம் சேர்ந்தது தானே. எனவே திராவிட இனம் என்று பேசுகிறோம். இதற்காகத்தானே இந்த கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த திராவிட இனத்தில் ஒன்றுதானே இந்த மலையாளிகள். அப்படியே மலையாளி எம்ஜிஆர் என்றாலும் கூட அவர் நம்மவர் தானே, நம் திராவிட இனம் தானே. யோசித்தாரா? எப்படியாவது அந்த இடத்தில் எம்ஜிஆருக்கு குழி தோண்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் தமிழனுக்கு வாக்களிக்க போகிறீர்களா, மலையாளிக்கு வாக்களிக்க போகிறீர்களா என்று கேட்டார். அந்த தேர்தலில் ஏறக்குறைய 1,40,40,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது.